2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி தெரிவு தொடர்பாக இலங்கை தமிழ் கட்சியினுடைய செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி எடுத்த தீர்மானத்துக்கு அமைவாக எங்களுடைய கட்சி இந்த வருடம் நடக்கிற தேர்தலிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்து பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். இது ஏற்கனவே செய்திகளிலே வந்திருக்கின்றன. இருந்தபோதும் இன்றைய நாள் பிரச்சாரங்கள் எல்லாம் முடிவடைகின்ற இந்த நேரத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து முல்லைத்தீவு மாவட்ட மக்களையும் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் பேசும் மக்களையும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். நாங்கள் 2010, 2015, 2018 ஆகிய 2010, 2015, 2019 ஆகிய ஜனாதிபதி தேர்தலிலே போருக்கு பின்னரான காலத்திலே நாங்கள் மூன்று நிலையிலே நாங்கள் 3 ஜனாதிபதி வேட்பாளர்களை இனம் கண்டு நாங்கள் ஆதரவு வழங்கியிருந்தோம். 2010 நாங்கள் வாக்களித்து அந்த ஜனாதிபதி தோற்றிருந்த போதும் தொடர்ந்தும் 2015 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் வாக்களித்து வெல்ல வைத்ததோடு பல பேரங்களை பேசி பல விடயங்களை செய்திருக்கின்றோம். யாரும் அதை மறக்க முடியாது. சிறப்பாக வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய இராணுவத்தில் மயமாக்கப்பட்டிருந்த காணிகள் பெருமளவான விடுபட்டிருக்கின்றன. அதாவது ஒரு ஜனாதிபதிக்கு வாக்களித்து விட்டு ஒரே நாளில் எல்லாத்தையும் பெறக்கூடிய சூழ்நிலை அப்போதும் இல்லை, இப்போதும் இல்லை. ஆகவே நாங்கள் இப்போது ஒரு வடிவாக ஆராய்ந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலையும் நாங்கள் இதே சஜித் பிரேமதாசவை நாங்கள் ஆதரித்திருந்தோம். அதற்கான காரணங்களும் பல இருந்தன. இந்த முறையும் அவரை ஆதரிப்பதற்கான காரணம் எங்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பான நகர்வு. அபிவிருத்தி என்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் எங்கள் மக்களுடைய அரசியல் தீர்வுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அவர்களுடைய அனைத்து பிரதான வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு அதுக்கு பின்பு அவரோட பேச்சுவார்த்தை நடைபெற்று அதுக்கு பின்பு தீர்க்கமான முடிவு ஒன்றை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். உண்மையாகவே இன்றைய சூழ்நிலையிலே எல்லாரும் சொல்லுகிறார்கள், இன்னும் ஒரு பகுதியினர் வந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு கோஷத்தை எழுப்பி ஒரு போராட்டத்தை வேட்பாளர் இறக்கியிருக்கிறார்கள். அதோடைய வரலாறு அவருக்கு பின்னாளர்களை பார்த்தீங்களா தங்களோட சுய லாபங்களுக்காக இன்னொரு பிரதான வேட்பாளரனுடைய பின்னணியில் இயங்குகிற அணியாக தான் இருக்கின்றது. அதாவது இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது, புலனாய்வு செய்தி ஒன்று. இன்றைய ஜனாதிபதி வேட்பாளர் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி இப்போது ஜனாதிபதியினுடைய பிரதானி ஒரு ஏஎஸ்பி கருதம் அனுப்பியிருக்கிறார். அமோகமான வாக்குகள் அவருக்கு பெறுவதாக ஒரு தேர்தல் குற்றச்சாட்டு தேர்தலிடத்திலேயே மக்களை குழப்பதற்கு அனுப்பப்பட்டது. அதுக்கு சில பேர் அதுக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மை அதில் கடத்தை நான் பார்க்கவில்லை. ஆனால் செய்திகளிலே தெளிவாக தெரிகிறது, அவர்கள் அந்த பிரதான வேட்பாளரோடு சேர்ந்து அவரை வெல்ல வைப்பதற்காக இயங்கிக் கொண்டிருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. நாங்கள் உங்களிடம் ஒரு தெளிவான விடயம் ஒன்றை நான் கேட்கின்றேன். இந்த தமிழ் பொது வேட்பாளராக இருந்தாலும் சரி, தோல்வியடைகிற வேட்பாளராக இருந்தாலும் சரி, அவர்கள் தோல்வியடைந்த பிறகு எங்களுடைய உரிமை சார்பாக நாங்கள் யாருடன் பேச போகிறோம்? வெற்றி பெறக்கூடிய 3 பேரில் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். நாங்கள் 2015 வெற்றி பெற்றோம். அன்னளவான அதாவது அரசியல் தீர்வு ஒரு இறுதிக்கட்டம் வந்து ஒரு இடைக்கால அறிக்கையும் வந்தது. ஆனால் ஒரு நாட்டில் ஏற்பட்ட ஜனாதிபதி பிரதமரை மாற்றின விஷயங்கள் அது பிற்போடப்பட்டது. ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு தான் வாக்களிக்க வேண்டும். எங்களுடைய வாக்கு எங்களுடைய அரசியல் பலத்தை பேரம் பேசக்கூடியதாக மாற்றப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து 21ஆம் தேதி காலை வெள்ளையிலே நீங்கள் எழும்பி வாக்குச்சாவடிக்கு சென்று தொலைபேசி இலக்கம் சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் கூட்டணியுடைய சின்னமான தொலைபேசி இலக்கத்துக்கு நேரடியாக புள்ளடியிட்டு அவருக்கு மட்டும் புள்ளடியிடுங்கள். சில பேர் இப்போது சில வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஒருவரை தான் தெரிவு செய்ய முடியும். ஒருவரை தெரிவு செய்வதற்காகத்தான் நம்முடைய வாக்குப்பலத்தை நான் கொடுக்க வேண்டும். 1, 2, 3 அல்ல, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று தொலைபேசி சின்னத்துக்கு நேராக ஒரு புள்ளடியிட்டு, அதாவது 2022ஆம் தேதி காலையிலே புதிய ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாசனை வெற்றி பெறச் செய்வதற்கும்
தமிழ் மக்கள் பேரம் பேசக்கூடிய சக்தியை நீங்கள் வழங்க வேண்டும் என்றதை உங்களை தேவையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய மீது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.